கர்ணன் மகாபாரதத்தின் விசித்திரமான கதாபாத்திரங்களில் ஒருவன். ஒருபுறம் தனது கவச குண்டலத்தையும் தானமளிக்கும் பெரு உள்ளம், மறுபுறம் குலப்பெண்மணியை சபையில் அவமானப்படுத்தும் சிறு உள்ளம். ஒரு பக்கம் நண்பனுக்காக உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கும் விசுவாசம், மறுபக்கம் குருவிடமே பொய் கூறும் கபடத்தனம். அரசியல்களில் ஆர்வம் கொண்டு போரிடத் துடிக்கும் அதே இதயம் அதர்மவாதிகளையும் ஆதரிக்கின்றது. மொத்தத்தில் கர்ணன் முரண்பாடுகளில் சிக்கிய ஒரு கதாபாத்திரம். கர்ணன் நல்லவனா கெட்டவனா என்பது பலருக்கும் புரியாத புதிர். நற்குணம் படைத்தவன், ஆனால் தீயோரின் சகவாசத்தினால் அதர்மத்திற்கு துணை நின்று அழிந்து போனவன் என்பதே பெரும்பாலானோரின் கருத்து. இருப்பினும் சுமார் 50 வருடங்களுக்கு முன்பு 1964 தமிழில் திரு சிவாஜி கணேசன் அவர்களின் நடிப்பில் வெளிவந்த கர்ணன் திரைப்படமும் 1977 திரு ND ராமாராவ் அவர்களின் நடிப்பில் வெளிவந்த வீர சூர கர்ணன் திரைப்படமும் வெறும் திரைப்படங்களாக மட்டும் வந்து செல்லாமல் மக்களின் மனதில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கர்ணன் நல்லவன் என்ற எண்ணத்தையும், கர்ணனை சதியால் வீழ்த்திய காரணத்தினால் அர்ஜுனனும் கிருஷ்ணரும் வஞ்சகர்கள் என்ற எண்ணத்தையும் பதித்துவிட்டன. கர்ணன் வெறும் திரைப்படமாக செல்லாமல் மக்களின் மனதில் மகாபாரத கதையை எடுத்துரைக்கும் ஒரு கருவியாகவும் செயல்பட துவங்கிய காரணத்தினால் திரைப்படத்தை பார்த்து மகாபாரதம் கற்றுக்கொண்ட பல்வேறு பேரலிகளும் கர்ணனை நல்லவனாகவே நினைத்து போற்றி புகழ்ந்து வருகின்றனர். கர்ணனின் உண்மையான கதாபாத்திரம் திரைப்படத்திலிருந்து பல்வேறு விதங்களில் மாறுபட்ட ஒன்றாகும். கர்ணன் செய்த தீய செயல்களில் முக்கியமானதாக கருதப்படுவது திரௌபதியை குருவம்ச சபையில் அவமானப்படுத்திய செயலாகும். பாண்டவர்களை போரில் சந்திக்க திறமையும் தைரியமும் இல்லாத துரியோதனனுடன் இணைந்து சகுனியின் உதவியுடன் நிகழ்ந்த சூதாட்டத்தில் கர்ணனின் பங்கு மிகவும் முக்கியமானதாகும். சகுனியின் வஞ்சகத்தினால் மாமன்னர் யுதிஷ்டிரர் தனது மனைவியான திரௌபதி உட்பட அனைத்தையும் இழந்தார். மாபெரும் சபையில் மதிப்பிக்கும் மரியாதைக்கும் உரிய குலப்பெண்மணியான திரௌபதியை தரவென்று முடியை பிடித்து இழுத்து வந்த துச்சாதனனின் செயல் அனைவருக்கும் வேதனையை கொடுத்த போதிலும் கர்ணன் பெருமகிழ்ச்சியில் பொங்கினான். திரௌபதியை தன்னால் மணக்க முடியவில்லை என்ற ஆதங்கமும் வெறியும் அவனது மனதில் நீண்ட காலமாக எரிந்து கொண்டிருந்தது. அதனால் புத்தி பேதலித்து திரௌபதியை அவமானப்படுத்த துணிந்தான். மலை உச்சியில் இருக்கும் தேனுக்கு ஆசைப்பட்ட கர்ணன் அதற்கு அருகில் இருக்கும் பெரும் சரிவை காண தவறிவிட்டான். அச்சூழ்நிலையில் துரியோதனனின் சகோதரர்களில் ஒருவனான விகர்ணன் திரௌபதிக்கு ஆதரவு தெரிவித்தும் சூதாட்டத்தினை எதிர்த்தும் பேசினான். அவனது பேச்சினால் கடும் கோபமுற்ற கர்ணன் விகர்ணனை கண்டித்து பெரும் சப்தத்துடன் குரல் எழுப்பினான். திரௌபதியை சபைக்கு அழைத்து வந்ததில் எந்த தவறும் இல்லை என்றும், திரௌபதி கற்பற்றவள் என்றும், உண்மையில் அவளை நிர்வாணமாக அழைத்து வந்திருக்க வேண்டும் என்றும் குரல் எழுப்பிய கர்ணன் அவளது உடையை முற்றிலுமாக அவிழ்த்து நிர்வாணமாக்கும்படி துச்சாதனனுக்கு கட்டளையிட்டான். ஒரு குலப்பெண்மணியை நிர்வாணமாக்கும்படி கட்டளையிட்ட கர்ணனின் செயல் மன்னிக்கக்கூடிய ஒன்றா? கர்ணனின் தீய குணத்தை இது வெளிச்சம் போட்டு காட்டவில்லையா? கர்ணனுக்கு ஆதரவு கரம் நீட்டுவோரில் யாரேனும் அத்தகைய அவமானத்தை தங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்வார்களா? திரௌபதியை சபையில் அவமானப்படுத்தியதில் கர்ணனின் பங்கு முக்கியமானதாகும். திரௌபதிக்கு நிகழ்ந்த அவமானத்தை சரிப்படுத்தும் நோக்கத்துடன் திருதராஷ்டிரர் ராஜ்யத்தை திருப்பிக் கொடுத்தார். ஆனால் கர்ணனின் ஆலோசனையின் பேரில் மீண்டும் சூதாட்டம் அரங்கேற்றப்பட்டு பாண்டவர்கள் காட்டிற்கு அனுப்பப்பட்டனர். பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது தவம் நிறைந்த வாழ்வினால் அவர்களின் பலம் குன்றியிருக்கும் என்றும், இதுவே அவர்களை முற்றிலுமாக அழிப்பதற்கு உகந்த தருணம் என்றும் கர்ணன் அறிவுரை கூற துரியோதனன் தனது நண்பர்கள் மற்றும் படைகளுடன் காட்டிற்கு செல்ல முற்பட்டான். அர்ஜுனனை காட்டிலும் சிறந்த வீரனாக வர வேண்டும் என்று விரும்பிய கர்ணன் தன்னை ஒரு பிராமணன் என்று கூறி பரசுராமரிடம் போர்க்கலையை கற்றான். குருவிடமே பொய் சொல்வது நற்குணம் படைத்தோருக்கு அழகல்ல. 16 வயது இளைஞனான அபிமன்யுவை கர்ணனின் தூண்டுதலின் பேரிலேயே 6 மகாரதிகள் இணைந்து ஆயுதமில்லாத சூழ்நிலையில் போர் விதிகளை மீறி கொன்றனர். அதற்கு தண்டனையாகவே கர்ணன் அவ்வாறே கொல்லப்பட்டான். கர்ணன் கொல்லப்பட்ட காட்சியை திரைப்படத்தில் கண்டவர்கள் அதில் உள்ள பல்வேறு தவறான தகவல்களிலிருந்து வெளிவரும் பொருட்டு மகாபாரதத்தின் அந்த முக்கிய பகுதியின் சுருக்கத்தினை சற்று பார்க்கலாம். குருக்ஷேத்திர போரின் 17ஆம் நாளில் அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் இடையில் கடும் போர் மூண்டது. சில சமயங்களில் அர்ஜுனனின் கரங்கள் உயர்வது போலவும், வேறு சில சமயங்களில் கர்ணனின் கரங்கள் உயர்வது போலவும் தோன்றியது. இருவருக்கும் இடையிலான போர் அவ்வளவு எளிதில் முடியக்கூடியது அல்ல என்று அனைவரும் எண்ணினர். தனது குரு பரசுராமரிடமிருந்து பெற்ற பார்கவ அஸ்திரத்தை கர்ணன் பிரயோகிக்க விரும்பினான். ஆனால் அதற்குரிய மந்திரங்களை அவனால் நினைவு கொள்ள முடியவில்லை.
அச்சமயத்தில் அவனது ரதத்தின் சக்கரம் பூமிக்குள் புதைந்தது. கர்ணனின் தேரோட்டியாக இருந்த மன்னர் சல்லியன் அதனை வெளியில் எடுக்க கடும் முயற்சி செய்த போதிலும் ரதத்தை வெளியே எடுக்க முடியவில்லை. கர்ணன் தனது விதியை கடுமையாக திட்டத் தொடங்கினான். போரின் நடுவே சிறிய சந்தர்ப்பம் கிடைத்த போது கர்ணன் தானாகவே சக்கரத்தை பூமியிலிருந்து உயர்த்த நினைத்தான். மொத்த பூமியும் குலுங்கியது. ஆனால் தேர் வெளியே வரவில்லை. சக்கரத்தை வெளியில் எடுக்க முயற்சி செய்து கொண்டிருந்த கர்ணனை கொல்லும்படி கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கட்டளையிட்டார். அர்ஜுனன் அக்கட்டளையை நிறைவேற்ற தயாராவதை கண்ட கர்ணன் விரக்தியில் ஆளத் தொடங்கினான். அர்ஜுனா, என்னை தாக்க வேண்டாம். ரதத்தில் இல்லாத என்னை தாக்குவதற்கு நீ ஒரு கோழை அல்ல. இது உனக்கு அழகல்ல. சில நிமிடங்கள் பொறுத்துக்கொள். போரை தொடங்கலாம். போரின் விதிமுறைகளையும் தர்மத்தையும் நினைத்துப்பார் என்று அர்ஜுனனை நோக்கி குரல் எழுப்பினான். அப்போது கர்ணனிடம் ஸ்ரீ கிருஷ்ணர் பின்வரும் பதிலை முன்வைத்தார். கர்ணா, உனக்கு கூட தர்மத்தின் கொள்கைகள் நினைவிற்கு வருகின்றதோ? துன்பத்தில் இருப்பவன் எப்போதும் விதியை திட்டுவதும் தான் செய்த தவறுகளை மறந்து விடுவதும் வழக்கம். கதற கதற திரௌபதியை கௌரவ சபைக்கு அழைத்து வந்தபோது உன்னுடைய தர்மம் எங்கே? யுதிஷ்டிரரிடமிருந்து ராஜ்யத்தை பறித்த போது உன்னுடைய தர்மம் எங்கே? 13 வருட வனவாசத்திற்கு பின் நாட்டை திருப்பி கேட்டபோது உன்னுடைய தர்மம் எங்கே? வாரணாவதத்தில் அரக்கு மாளிகைக்கு தீ வைத்து பாண்டவர்களை கொல்ல முனைந்த போது உன்னுடைய தர்மம் எங்கே? மற்றொரு கணவனை ஏற்றுக்கொள் என்று பெரும் சிரிப்புடன் திரௌபதியிடம் கூறியபோது உன்னுடைய தர்மம் எங்கே? நீ விரும்பும் தர்மம்தான் திரௌபதியின் ஆடைகளை அவிழ்க்கும்படி துச்சாதனனுக்கு கட்டளையிட்டதா? 6 மகாரதிகளுடன் இணைந்து 16 வயது அபிமன்யுவை சுற்றி வளைத்துக் கொன்ற போது உன்னுடைய தர்மம் எங்கே? அப்போதெல்லாம் தர்மம் உனது மனதில் தோன்றவில்லையா? அப்போதெல்லாம் தர்மத்தை நினைக்காமல் இப்போது தர்மத்தை கூப்பிடாதே. நாங்கள் நீதிப்படி நடக்க வேண்டும் என்று நீ விரும்பலாம். ஆனால் இன்று நீ உயிருடன் செல்ல இயலாது. கிருஷ்ணரின் கூற்றில் இருந்த உண்மையை எண்ணி வெட்கத்தில் தலைகுனிந்தான் கர்ணன். தயக்கமின்றி கர்ணனை தாக்கும்படி கிருஷ்ணர் கட்டளையிட கர்ணன் மீண்டும் ரதத்தில் ஏறி போர் புரியத் தொடங்கினான். மீண்டும் கடும் போர் மூண்டது. தனது அம்புகளால் சில நிமிடங்கள் அர்ஜுனனை திகைக்க வைத்த கர்ணன் மீண்டும் ரதத்தின் சக்கரத்தை வெளியே எடுக்க கீழே இறங்கினான். கடும் பிரயத்தனம் செய்தான். சக்கரம் வெளியில் வரவே இல்லை. கோபத்தில் சீறினான் கர்ணன். அஞ்சலிகா என்னும் அஸ்திரத்தை வில்லில் பொருத்திய அர்ஜுனன் அதற்கு இந்திரனின் வஜ்ராயுதத்தின் சக்தியை அளித்தான். அர்ஜுனனின் தேரை கர்ணனுக்கு அருகில் கொண்டு வந்த கிருஷ்ணர், உடனடியாக இந்த அஸ்திரத்தை ஏவுவாயாக. கர்ணன் மீண்டும் ரதத்தில் ஏறுவதற்கு முன்பாக உனது எதிரியை வீழ்த்து என்று கட்டளையிட்டார். நான் எப்போதும் பெரியோர்களை மதித்து அவர்களின் அறிவுரைப்படி நடந்தேன் என்பது உண்மையாக இருந்தால் இந்த அஸ்திரம் கர்ணனை கொல்லட்டும் என்று கூறியபடி அர்ஜுனன் அதனை ஏவினான். கர்ணனின் வலுவான அகல கழுத்தினை தாக்கியது அந்த அஸ்திரம். கர்ணன் மரணம் எய்தினான். ஆயுதமின்றி இருந்த கர்ணனை அர்ஜுனன் கொன்றது நியாயமா? பொதுவான கேள்வி. மேலோட்டமாக பார்த்தால் நியாயம் அல்ல என்று சொல்லலாம். ஆனால் ஆழமாக பார்ப்பவர்கள் முற்றிலும் சரியே என்று உறுதியுடன் உரைப்பர். கர்ணனை அர்ஜுனன் கொன்றதில் எந்த தவறும் இல்லை என்பதை அறிந்து கொள்வதற்கு கர்ணனிடம் கிருஷ்ணர் எடுத்துரைத்த வாதங்களே போதும். அதர்மத்தில் ஈடுபடுவோரை தண்டிக்க சில சமயங்களில் தர்மத்தை காப்பவர்களும் நெறிகளை மீற வேண்டியது அவசியமாகிறது. ஆனால் அதற்காக அவர்களை குறை கூறுவது நன்றல்ல. சக்தி வாய்ந்த எதிரிகளை வீழ்த்துவதற்கு சில நேரங்களில் தந்திரங்கள் அவசியமாகின்றன. அதுவும் குறிப்பாக அந்த எதிரிகள் தந்திரத்துடன் செயல்படும் போது அதனை முறியடிக்க நாமும் தந்திரமாக செயல்பட வேண்டும் என்று கிருஷ்ணரே இதற்கு மகாபாரதத்தில் பதிலளித்துள்ளார். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.